என்னடா இப்படி இருக்கு? ஏய் நந்தினி, இந்த மருந்தை உன் காலில் தேய்ச்சிக்கோ, வலி குறைஞ்சிடும். நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விடு நந்தினி. நீ பாரு நந்தினி, உங்க கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு அவங்க எல்லாரும் மன கஷ்டத்தோட இருக்காங்க. நந்தினி, அருளுக்கு வேற கையில ரத்தம் வருது. இதுக்கு மேல உன்னால தூக்கிட்டு போக முடியாது. உன்னால முடியும், நீ நம்பினேனா உன்னால படியேற முடியும். கடவுள் மேல பாரத்தை போட்டு எழுந்து நடக்க முயற்சி பண்ணு. உன் கை கொடு, அப்படியே தாங்கி தாங்கி படி ஏறிடல. என் கையை பிடிச்சுக்கோ. நீ பாரு, உன் காலில் அடிப்படலன்னு மனசுல நினைச்சுக்கோ. வலியெல்லாம் உனக்கு தெரியாது. ரொம்பலாம் யோசிக்காத நந்தினி, பரிகாரத்தை முடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்ன அருள்? ஆமா நந்தினி, கரிகாலன் சொல்றது சரிதான். கொஞ்ச நேரம் வலியை பொறுத்துட்டு பரிகாரத்தை போய் முடிச்சிரு. வா எந்திரி. பார்த்து. போ நந்தினி. அருள், நான் பாத்துக்கிறேன். நந்தினி, பாத்து பாத்து பாத்து. உன்னால முடியும், போ. ஏய், பாத்து. ஐயோ, என்னடா இது? என் புள்ள கையில ரத்தத்தை பாருங்க. இதோ வந்துட்டோம் பாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா, பக்கத்துல வந்துட்டோம். வா வா, பார்த்து வா. பிரமாதம் பிரமாதம். எப்படியோ மலையேறி வந்துட்டீங்க. ஈசனை பார்த்து விளக்கு போட்டீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். போங்க. வா. இதுவா? அடிப்பட்ட காலோட போறாளே, எப்படி போறாளோ தெரியலையே. என் புள்ள கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு, நீங்க உங்க பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ டேய் அருள், உனக்கு வலிக்குதாடா? எப்படி போ? ஏங்க உங்க கூட கத்திரிப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல, எங்கேயோ தனியா அழுதுகிட்டே ஓடுது. என்னன்னு போய் பாருங்க. ஏண்டி வானது எங்கடி? தெரியலங்க, இங்க தானங்க நின்னுகிட்டு இருந்தா. தெரியலங்கற, உன் கூட தான் நின்னுட்டு இருந்தா. ஒன்னு வெச்சன்னா பாரு. வரதா கூட நின்னுட்டு இருந்த பிள்ளை எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றா மச்சி. இப்ப எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. வானதி எங்க இருக்கான்னு பார்த்து நான் கூட்டிட்டு வரேன். போப்பா. டேய் அருள், சீக்கிரம் எங்கடா போற? நில்லுடா. எவ்வளவு தடை வந்தும் அதையெல்லாம் தாண்டி இந்த ஆலயத்துக்கு வந்துட்ட. இனி உன் கஷ்டமெல்லாம் நீங்கிருச்சு. இதுக்கு மேல உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. சாமிக்கு விளக்கு போட்டு மனசார வேண்டிக்க.
எந்த தடையும் வரக்கூடாது. இந்த பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சு எனக்கும் அருளுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் சாமி. அப்போ உன் மனசுல நான் இல்ல மாமா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு மட்டும் தானே மாமா நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காதுன்னு இப்போ ஆயிடுச்சு. நீ இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன செய்ய போறேன்? வானதி, நான் செத்து போறேன். நான் செத்து போறேன். வானதி, வானதி, வானதி. வானதி. ஏய் வாடி. வானதி, எங்கம்மா போன? என்னாச்சு? எங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, வானதி திடீர்னு காணுமா? காணுமா? இந்த ஊருக்காரர் வேற கத்திரிப்பூ கலர் புடவை கட்டின பொண்ணு இந்த பக்கம் போனதை சொன்னாருமா. என்னடி சொல்ற? நான் கொஞ்ச நேரம் கண் அசந்துட்டேன். அதுக்குள்ள இப்படி யார்கிட்டயும் சொல்லாம அவ எங்க போனா? தெரியலையேம்மா. எப்படி பதில் சொல்றா பாருங்க. எதுக்குதான் இவ இருக்காளோ தெரியல. வருதா? சும்மா வரலட்சுமி குறை சொல்லாத. நீ தானே கூட இருந்த. அதான் அருள் போயிருக்கான்ல, பத்திரமா கூட்டு வரும். ஐயா, உங்க கூட வந்த ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்துருச்சியா? அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உங்க கூட வந்த பையனும் கிணத்துல குதிச்சிட்டாரு. உடனே என்னன்னு போய் பாருங்க, போங்க. ஐயோ அருளே, சீக்கிரம் போங்க. வானதி, அருளே, அருளே, அருளே. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வயது அமைதி நிறைய வானதி, அம்மா கொஞ்சம் அமைதி பாருமா. நான் பாக்குறேன். பாருங்க பாருங்க. அப்படிதான் வானதி, வானதி, வானதி. பாவி புள்ள நிறைய தண்ணிய குடிச்சிப்பா போல இருக்கே. ஒண்ணும் புரியலையே. எழுந்துரு வானதி. தள்ளி நில்லுங்கப்பா. வானதி, வானதி, மனதை முடிச்சு பாருமா. தண்ணி நிறைய குடிச்சிருக்க போல இருக்கு. அவ வயிற்று அமுக்கி தண்ணி வெளியே எடுங்க. நிறைய எல்லாம் குடிக்கல பாட்டி. ஊருக்காரங்க அமுக்கி எடுத்துட்டாங்க. கடவுளே. வானதி, 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 வானதி எழுந்து. அவ்வளவு பெரிய கிணத்துல எப்படிமா தெரியாம போய் விழுந்த? இந்த காலத்து பிள்ளைங்கலாம் ரொம்ப ஆச்சரியமான ஆளுங்களா தான் இருக்கீங்க. கிணறு இருக்கிறது கூட தெரியாம மொபைல் பார்த்துட்டே போனியா? உங்களுக்குலாம் கையில மொபைல் இருந்தா எதிரில என்ன நடக்குதுங்கிறதுலாம் தெரியறதில்ல. டாக்டர், முதல்ல வானதிக்கு என்னன்னு பாருங்க டாக்டர். அதுதானே பாத்துட்டு இருக்கேன். இல்ல, ஏற்கனவே அந்த புள்ள பயந்து போயிருக்கு.
நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அது இன்னும் பயந்துரும்ல. ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா எங்க விழுந்த எப்படி விழுந்தன்னு கேட்டுதானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். கிணத்து தண்ணியை ஏதோ நிறைய குடிச்சிட்டியாமா? இல்ல டாக்டர், உள்ள விழுந்த உடனே தூக்கியாச்சு. குடிச்ச கொஞ்சம் தண்ணியையும் அப்பவே வெளியே எடுத்தாச்சு. கிணத்துல இருந்து உன்னை தூக்கும் போது மயக்கமா இருந்தியா இல்ல நார்மலா இருந்தியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர், கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சே இல்ல. குடிச்ச தண்ணியெல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் வானதி கண் முடிச்சே நல்லா பார்த்துச்சு. எங்கேயாவது அடிபட்டு காயம் இல்ல வலி ஏதாவது இருக்காமா? ஆமா டாக்டர், கையில வலது முட்டிக்கிட்ட அடிபட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த கணுக்கால் கிட்ட ஒரு சின்ன காயம் இருந்துச்சு. முக்கியமா பின்மண்டையில ஏதாவது அடிபட்டிருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். விழுந்தது இந்த பொண்ணு தானே, இந்த பொண்ணுக்கு தானே எங்கெல்லாம் அடிபட்டு இருக்குது வலிக்குதுன்னு தெரியும். நான் இந்த பொண்ணு கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு பதில் சொல்றதுக்கு பதிலா நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். கரிகாலா, வானதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற உன் பதட்டம் எனக்கு புரியுது. டாக்டர் அம்மா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஆமா கரிகாலா, டாக்டர் கேக்குறதுக்கு வாயை திறந்து பதில் சொல்லட்டும். சரி சரி, நான் எதுவும் பேசல. நீங்க முதல்ல என்னன்னு பாருங்க. எதுக்கும் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு ட்ரிப்ஸ் ஏத்த சொல்றேன், நல்லா ஆயிடும். சரிங்க டாக்டர். இப்போ ஒரு நரம்பூசி போடுறேன், வலிக்காது, சரியா? கைய நீட்டுமா. உன்கிட்டதாம்மா சொல்றேன், கைய நீட்டு. ஒன்னதான் வலது கைய நீட்டுமா. கிழவி, நீ பச்சை குத்துற இடத்துல தான் என் உயிர் நாடி இருக்கு. நீ என் மாமன் பேரு குத்தும் போது அது என் ரத்தத்துல கலந்து என் உயிர்ல கலக்கணும். அப்படியே என் மாமன் பேருக்கு மேலேயும் கீழேயும் 2 ஆத்தின போட்டு விடு. இங்க பாரு கிழவி, உன் கை ராசியால இன்னும் 3 மாசத்துல எனக்கும் அருள் மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும். நீ நல்ல சாமியை வேண்டிக்கிட்டே பச்சைய குத்து. அதான பாரு, இந்த காலத்து பிள்ளைங்க இதுல மட்டும் விவரமா இருக்கீங்கடி. வானதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? டாக்டர் ஊசி போட தானே கையை காட்ட சொல்றாங்க, கையை காட்டு. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? கையை நீட்டு. கைய நீட்டுமா, அப்பதான் ஊசி போட முடியும். காட்டுமா. என்னம்மா இப்படி பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? கையை நீட்டினா தானே டாக்டர் அம்மா ஊசி போட முடியும். என்ன வானதி, ஊசி போட பயமா இருக்கா? ஊசி போட பயப்படுறதுக்கு நீ என்ன சின்ன பிள்ளையா? கைய காட்டு வானதி. வானதி, உன் நல்லதுதான் டாக்டர் ஊசி போட சொல்றாங்க. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா கண்ணை மூடி உனக்கு பிடிச்ச சாமி தான் நினைச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா என் பேரை மனசுல நினைச்சுக்கோ. கைய நீட்டுமா, நான் மத்த பேஷண்ட்லாம் போய் பார்க்கணும்ல. கைய காட்டுமா. ஏய், கைய நீட்டு வானதி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு போய் இவ்வளவு நேரம் கையை நீட்டாம அடம்பிடிச்சிய. இதுக்குதான் இப்படி பயந்தியா? இப்ப வலிச்சுதா? இல்ல இல்ல, தைரியமா இருக்கணும்.
வானதி ஒன்னும் இல்லம்மா, பயப்படாத. எதுக்கு பேஷண்ட் சுத்தி இத்தனை பேர் இருக்கீங்க? பேஷண்ட்டுக்கு ட்ரிப் சேரும்போது சுத்தி இத்தனை பேர் இருந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிடும். யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே இருங்க. என்னக்கா, வீட்ல உள்ளவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ எல்லாரும் கூட இருக்கணும்னு தானக்கா நினைப்போம். அக்காவா? அட, இங்கிலீஷ்ல உங்களை அக்கா தானே கூப்பிடுவாங்க, நான் தமிழ்ல கூப்பிட்டேன். ஓ, சிஸ்டர் அக்கான்னு தமிழ்ல கூப்பிடுறீங்களா? இதெல்லாம் தெரியுது, கூட்டமா இருக்க கூடாதுன்னு தெரியலையா? கொஞ்சம் வெளியே போங்க சார். ஏங்க, கொஞ்ச நேரம் தான். ட்ரிப் சேரி முடிஞ்ச உடனே எல்லாருமே வெளியே போறோம். அதுக்கு முன்னாடி டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பாங்க, அத முதல்ல வாங்கிட்டு வாங்க, போங்க. சரி, இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். மா, யாராவது ஒருத்தர் இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியே இருங்க. வரலட்சுமி அம்மா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் இருந்து பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நான் வானதிகிட்ட தனியா பேசணும். நீயும் தாச்சாயினியும் வெளியே இருங்க. அம்மா, நீ பெத்த பொண்ணு நானு, நான் பெத்த பொண்ணு அவ. என்ன விட்டுட்டு அப்படி என்ன அவகிட்ட தனியா பேச போற? எனக்கும் என் பேத்திக்கும் 1000 இருக்கும். அதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்படி என்னத்தை தான் அவகிட்ட தனியா பேச போறியோ தெரியல. தாச்சாயினி, வாடி போலாம். ஏண்டி, வயசு பொண்ணு நீ, அந்த கிணத்து பக்கம் உனக்கு என்ன வேலை? உன்னதாண்டி கேக்குறேன். சும்மாதான் போன பாட்டி. சும்மா எதுக்குடி போன? கிணத்துல தெரியாம விழுந்துட்டேன்னு சொன்னேன். நாங்க உன்னை நம்புறோம், ஏன்னா நாங்க உன்னை நம்புறோம். கல்யாண பேச்சு பேசி முடிச்சதுல இருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லையே. வயசு பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாலே கல்யாண கால வந்துரும். ஆனா உன் முகத்துல நான் அப்படி பார்க்கவே இல்லையே. அவங்க 3 பேர் முகத்துல இருக்கிற சந்தோஷம் உன் முகத்துல இல்லவே இல்லையே. அதுக்குதான் உன் மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கியாடி? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுதா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. உன் வாய் தான் அப்படி சொல்லுது. ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்னும் அப்படியெல்லாம் தோணல. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிருத்தா. ஏன்னா எல்லாமே என்னாலதான். கரிகாலன், அருள், நந்தினி கிட்ட எல்லாம் உங்க மாமா அவங்க விருப்பத்தை கேட்டு முடிவெடுத்து சபையில வந்து சொன்னான். அப்ப நீ அங்க இல்ல. அப்ப கூட உன் மாமன் உன்கிட்ட கேட்டுதான் முடிவை சொல்லணும்னு சொன்னான். நான் தான் எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு அவகிட்ட கேக்குறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, அவளும் சரின்னு தான் சொல்லுவான்னு சொல்லி உன்கிட்ட கேட்காமலே சபையில முடிவை சொல்ல சொல்லிட்டு. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் அப்படி சொல்லிட்டேனான்னு தெரியல. நான் ஏதாவது அவசரப்பட்டு தப்பா ஏதாவது சொல்லிட்டேனாத்தா? உன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம விட்டது தப்புதான். இப்பவாவது உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடுறாத்தா. ஐயோ பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நீ எதையும் நினைச்சு பயந்துக்கிற? இல்லைன்னு சொல்ற, ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. உன் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு உலட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் தான் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் அத்தா உன் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல? வயசு பொண்ணுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு ஆண்டு அனுபவிச்சவ எனக்கு தெரியாதா? உன் மனசுல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேன். சபையில வச்சு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்செல்லாம் மனசுக்குள்ள மருகிட்டு இருக்காத. தைரியமா என்கிட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் உன் மாமன் கிட்ட பேசுறேன். பாட்டி இவ்வளவு தூரம் சொல்லுது, மாமா கிட்ட நான் பேசுகிறேன் வர சொல்லுது. பேசாம பாட்டி கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிடலாமா?
உன் மனசுக்குள்ள வேற ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுதா, தைரியமா சொல்லு. ஆ, சொல்லு சொல்லு. இந்தா, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் நேரத்துக்கு சாப்பிடணுமா வானதி? அப்பதா இந்தா பத்திரமா எடுத்து வை. அப்புறம் ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே என்ன கூப்பிடு. வானதியை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். சித்தி வேற சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சத்தம் போட்டுட்டே இருக்கு. சரி பாத்துக்கோ, நான் வெளில இருக்கேன். நான் கூட ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். உன் மனசுல வேற எந்த நினைப்பும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கரிகால மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு ஒண்ணுன்னா இப்பவே எப்படி விழுந்து விழுந்து பாக்குறான்னு பாத்தியா? நீ வேணா பாரு, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. எனக்கும் அதுதான் வேணும்.